வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் நம்ம வியூஸ் பற்றி பார்க்கலாம். தியரி பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் வச்சு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம். இந்த டேபிளில் ப்ராடக்ட்ஸோட நம்பர், அதுக்கான நேம், அதோட எம்ஆர்பி ரேட், அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ரேட், அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறோம் அந்த ரேட். ஸோ டோட்டலாக 5 டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போது ஒரு எம்ப்ளாயர் தங்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயிக்கு இந்த பர்ச்சேஸ் ரேட் டீட்டெயில்ஸ் தெரியக்கூடாது அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த டேபிளில் அந்த எம்ப்ளாயி எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாமோ அதை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணி வைக்கிறோம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் வியூ. வியூ எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த டேபிள் இருந்து ப்ராடக்ட் நம்பர், ப்ராடக்ட் நேம் அண்ட் சேல்ஸ் ரேட், இந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம விசிபிள் பண்ணால் போதும். அப்படின்னா நம்ம இதை ஒரு செலக்ட் கொரியாக எப்படி எழுதுவோம்? நார்மலாக இந்த டேபிள் இருந்து நம்ம செலக்ட் பி நம்பர், பி நேம் அண்ட் சேல்ஸ் ரேட், இந்த காலம்ஸ் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். எனக்கு சேல்ஸ் ரேட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த காலமோட நேம் ரேட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் இங்கே நான் ரேட்டுன்னு கொடுத்துருக்கேன் ஃப்ரம் ப்ராடக்ட். ஸோ இது நம்ம நார்மலாக எப்படி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோமோ அதே மாதிரி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறணும். அதுக்கு முன்னாடி கிரியேட் வியூ, நம்ம எப்படி டேபிளுக்கு ஒரு நேம் கொடுப்போமோ அதே மாதிரி வியூக்குன்னு ஒரு நேம் கொடுக்கணும். அஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இதுதான் வியூ கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் கிரியேட் வியூ, வியூக்குன்னு ஒரு நேம், அஸ் நமக்கு அந்த டேபிளில் இருக்கிற எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் வியூ பண்ணணுமோ, எதெல்லாம் விசிபிளாக இருக்கணுமோ அதை நார்மலாக ஒரு செலக்ட் கொரி ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிஷனும் கொடுத்துக்கலாம். அதாவது ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வியூ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஒரு டேபிளில் நம்ம வியூ பண்ணி பார்ப்போமோ, ஒரு டேபிளில் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இதே மாதிரி இந்த வியூவையும் நம்ம ஒரு டேபிளாக ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் PROD அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குற இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி இங்கே நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம இப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு டேபிளாக உள்ளே போய் ஸ்டோர் ஆகாது. டேட்டா பேஸில் இது ஒரு கொரியாக தான் உள்ளே போய் ஸ்டோர் ஆகும். அதாவது இந்த நேமில் இந்த கொரி உள்ளே ஸ்டோர் ஆகும். எப்பெல்லாம் இந்த நேமை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணுறோமோ அப்போது நமக்கு அங்கே உள்ள ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த கொரி தான் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்டாக நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த எம்ப்ளாயிக்கு சேல்ஸ் ரேட்டும் எம்ஆர்பியும் தெரிஞ்சுக்கிறட்டும். எம்ஆர்பி ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட்லேயே டிஸ்பிளே ஆகிருக்கும் இல்லையா அப்படின்ட்டு எம்ஆர்பி ஆட் பண்ணணும். அப்போ ஏற்கனவே இருக்கிற இந்த வியூவை நம்ம ட்ராப் பண்ணாமல் எப்படி இதை அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் கிரியேட் வியூ அதே சின்டாக்ஸ் தான், எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆர் ரீப்ளேஸ் அப்படிங்கிற 2 வேர்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இது மூலமாக நம்ம ஏற்கனவே இருக்கிற வியூவை ரிமூவ் பண்ணாமல் அதிலே மாடிஃபை பண்ணுறோம். ஸோ மற்றது எல்லாமே அதே மாதிரி தான், சின்டாக்ஸில் வேறு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ இப்போது கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக எம்ஆர்பி காலமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் PROD வியூவோட நேம் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேபிளோட அவுட்புட் இப்படி தான் கிடைக்கும். நான் ஏற்கனவே ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு வியூ க்ரியேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிரியேட் வியூ, வியூவோட நேம் அஸ் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ நமக்கு வியூ க்ரியேட் ஆயிடுச்சு. அதை டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். வியூவில் நம்ம ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம ஸ்கேல் அப்படிங்கிற ப்ராடக்ட்க்கு ரேட் 26ன்னு இருக்கிறத 25 அப்படின்னு மாற்றுவோம். ஸோ இப்படி மாற்றணும் அப்படின்னா நமக்கு வியூவில் அப்டேட் ஆயிரும்.
அந்த அப்டேட் வந்து ஒரிஜினல் டேபிள்லையும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போது ஒரிஜினல் டேபிளை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வியூவில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம், பட் அது வந்து ஒரிஜினல் டேபிளையும் போய் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து வியூ அப்படிங்கிறது ஒரிஜினல் டேபிளில் இருந்து வர டேட்டா தான். இது வந்து ஒரு தனி டேபிள் கிடையாது. கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ வியூவை மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வியூவை ட்ராப் பண்ணாமல் மாடிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, அதாவது அப்டேட் பண்ணுற மாதிரி. ஸோ நமக்கு வியூ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ராப்பராக அது வந்து மாடிஃபை ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து வியூவில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணக்கூடாது, அதாவது இன்சர்ட்டோ டெலீட்டோ அப்டேட்டோ பண்ணக்கூடாது. அப்படின்னா வியூ க்ரியேட் பண்ணுறப்பயே ஃபைனலாக வித் ரீட் ஒன்லி அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் வியூவில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இல்லை ஏற்கனவே இருக்கிற வியூலையும் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸுங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த வித் ரீட் ஒன்லி ஆட் பண்ணி மாடிஃபை பண்ண முடியாதபடி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வியூவை மாடிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ சேம் ஸ்கேல் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கே வந்து 26 அப்படிங்கிற ரேட் செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு விர்ச்சுவல் காலம் நாட் அலோட் ஹியர் இந்த எரர் வந்திருக்கு. இது எதனால் அப்படின்னா நம்ம இப்போ இந்த வியூவை வந்து ரீட் ஒன்லி மட்டும்தான் வச்சுருக்கோம். அதாவது இது ஜஸ்ட்டு வியூ மட்டும்தான் பண்ணி பார்த்துக்கலாம், தவிர அதில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் பண்ண முடியாது. டேபிளை ட்ராப் பண்ணுற மாதிரி நம்ம வியூவையும் ட்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து ட்ராப் வியூ, வியூவோட நேம். ஸோ நம்மளோட வியூவை ட்ராப் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு டேபிள் மட்டும் யூஸ் பண்ணி வியூ க்ரியேட் பண்ணோம். இப்போது நம்மக்கிட்ட சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. இப்போ இந்த டேபிளில் ஒவ்வொரு பில்க்குரிய டீட்டெயில்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ நமக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு டேபிளுக்கான இன்ஃபர்மேஷனும் கம்பைன் பண்ணி இவ்வளோ ஒரு பெரிய கொரியை நம்ம எழுதணும். இப்போ இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்குரிய ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நம்ம இப்படி ஒவ்வொரு டைமும் இந்த பெரிய கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ஒரு வியூவாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக அந்த வியூவை மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த டீட்டெயிலை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அந்த கொரியை நம்ம வந்து வியூவாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ க்ரியேட் வியூ நேம் கொடுத்து அஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு கொரி யூஸ் பண்ணி வியூவை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து சிம்பிளாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வியூவோட நேம் கொடுத்து சிம்பிளாக ஒரு டேபிள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ் கொரியை நம்ம இப்படி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரிஜினல் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளை நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வியூவை ஆக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து எரர் தான் காமிக்கும். இப்போ அகெயின் அந்த ஒரிஜினல் டேபிள் வந்து நம்ம எப்போ க்ரியேட் ஆகுதோ அப்போது நீங்கள் வந்து வியூவை ஆக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப அந்த வியூ வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து அந்த ஒரிஜினல் டேபிள் க்ரியேட் பண்ணிடுறோம். இப்போ அதில் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இருக்காது. இப்போ நம்ம அதை ஆக்சஸ் பண்ணோம்னா நோ ரோ செலக்டட் அப்படின்னு கரெக்டாக நமக்கு அவுட்புட் காமிக்கும். ஸோ இப்போது தியரியை குவிக்காக நம்ம பார்த்துடலாம். ஸோ வியூ அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல் டேபிள் தான். அதில் எந்த ஒரு டேட்டாவும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு வந்து ஒரு கொரியை தான் ஒரு நேம் கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த கொரி வந்து ஒரே ஒரு டேபிள் மட்டும் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா அது வந்து சிம்பிள் வியூ. இதே இது 2-3 டேபிள் வச்சு அந்த வியூவை க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா அது பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் வியூ. வியூவை நம்ம வந்து நேம்டு கொரி ஆர் ஸ்டோர்டு கொரி அப்படின்னு சொல்லலாம். சின்டாக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ வியூவில் நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரிஜினல் டேபிளையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரிஜினல் டேபிளில் நம்ம பண்ணுற சேஞ்சஸ் வந்து வியூலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். வியூவை நம்ம டேபிள் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணணுன்ட்டு இல்லை, ஒரு வியூவில் இருந்து கூட இன்னொரு வியூவை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறலாம். இப்போது வியூவில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா வியூ க்ரியேட் பண்ணுறப்பையோ இல்லை ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் வியூவையோ நம்ம வித்
ரீட் ஒன்லி அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ வியூஸ் வந்து மெயினாக 2 ரீசன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து டீட்டெயில்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலை ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொரீஸை ரிப்பீட்டடாக நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஒர்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வியூவை யூஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம டேபிள் யூஸ் பண்ணி வியூ கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஒரிஜினல் டேபிள் டெலீட் ஆன பிறகும் அந்த வியூ வந்து அப்படியே தான் இருக்கும். பட் நம்ம டேபிள் டெலீட் பண்ணதுக்கப்புறமா வியூவை ஆக்சஸ் பண்ணோம்னா அது எரர் தான் காமிக்கும். ஆனால் எப்போ அந்த ஒரிஜினல் டேபிள் வந்து திரும்ப கிரியேட் ஆகுதோ அப்போ அந்த வியூ வந்து பழையபடி ஆக்டிவேட் ஆயிரும்.